ரொம்ப நாள் இந்த பொட்டிக்குள்ள தூங்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு நான் வெளிய வைக்க போறேன். இது வேற எதுவும் இல்லங்க. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான். என் பெரிய பாப்பாவோட ஃபோட்டோ ஃப்ரேம்ங்க. இந்த வீடு வந்த புதுசுல இத வந்து ஹேங் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, பக்கத்துலயே நெறைய ஆணி அடிக்க வேண்டிய வேலை இருந்த மாதிரி இருந்தது. சரி ஹவுஸ் ஓனர் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி, இந்த பொட்டிக்குள்ளேயே வச்சிருந்தேன். இப்போ ரீசென்ட்டா வந்து மீஷோல ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேங்க. இந்த ஒரு ப்ராடக்ட் இப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்க போறப்ப இந்த வால் ஸ்டிக்கிங் ஹூக் ஒண்ணு பார்த்தேன். ஸோ இதுக்கு வந்து ட்ரில்லிங் மிஷின் வச்சோ இல்லை ஆணியெல்லாம் அடித்து நம்ம மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம ஒட்ட வச்சிட்டோம்னாலே இதில் வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மல்டி பர்பஸாக யூஸ் ஆகுது. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மாட்டிக்கலாம், ஏதாவது ஹேங்கிங் டெக்கோர் இருந்தால் மாட்டிக்கலாம். அப்புறம் கிச்சனில் வந்து இந்த ஸ்பேச்சுலா சிசர் இந்த மாதிரி எல்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நான் வச்சுருந்த எல்லா ஃபோட்டோஸையும் வந்து நான் அழகாக மாட்டிக்கிட்டேன். இதில் வந்து ஒரு மெமரிஸ் இருக்குது. என் பெரிய பாப்பாவோட ஒரு பர்த்டேக்கும் வந்து நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸை வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுப்போம். சரி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் மாட்டி வச்சு இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு எங்களுடைய கார்னர் சோஃபா அப்புறம் ஒரு பிளான்ட் வச்சு இந்த லுக்கை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதெல்லாம் வச்சு ஒரு ஹாப்பி இருந்தாலும் சின்ன பாப்பாது ஒரு ஃப்ரேம் இல்லைன்னு ஒரு குட்டி வருத்தமாகவே தான் இருக்குது. ஃபைனலாக லுக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது.